தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? தாய் வேறு தாரம் வேறு பெண்கள் தானடா, ஆனாலும் ரெண்டும் ரெண்டு கண்கள் தானடா. தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? பிள்ளை வரம் கேட்டவ பெத்தெடுத்து போட்டவ தொட்டிலிட்டு தாலாட்டி பாலூட்டினா. எத்தனையோ ராத்திரி பட்ட பகல் மாதிரி கண்முழிச்சி நாள்தோறும் ஆளாக்கினா. பச்சை பிள்ளை வாலிபனா ஆன பின்னும் காத்திடுவா. உச்சி முதல் கால் வரைக்கும் எண்ணெய் வச்சு தேய்ச்சிடுவா. அம்மாவை பாரடா அவளாட்டம் யாரடா, அறிஞ்சா நீ கூறடா. தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? தாலி கட்டி கொண்டவ தாரம் என்று வந்தவ தக்க துணையா வாழ என்னாலும் தான். கொண்டவனை காப்பவ குற்றம் குறை தீர்ப்பவ இல்லறத்தின் ஆதாரம் சம்சாரம்தான். கை நிறைய சோரிடுவாள் கண்ணுரங்க பாயிடுவாள். நாயகனின் பேர் விளங்க நல்ல பிள்ளை ஈன்றிடுவாள். சம்சாரம் இல்லையே சந்தோஷம் ஏதடா, சந்நியாசிதானடா. தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? பெத்தவளும் தேவைதான் கொண்டவளும் தேவைதான். உற்ற துணை யார் என்று யார் சொல்வது? காலையில சூரியன் மாலையில சந்திரன் ரெண்டுக்கும் தான் ஆதாயம் உறவானது. தாயொருத்தி இல்லை என்றால் பிள்ளை என்ற பிறப்பும் இல்லை. தாரம் ஒன்று இல்லை என்றால் வாழ்வுக்கொரு சிறப்பும் இல்லை. பூந்தோட்டம் பூத்திட வேரோட்டம் போலவே நீரோட்டமும் வேணுமே. தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? தாய் வேறு தாரம் வேறு பெண்கள் தானடா, ஆனாலும் ரெண்டும் ரெண்டு கண்கள் தானடா. தாயா தாரமா கேள்வியாகுமா? கேட்டால் கேள்விக்கு பதில் கிடைக்குமா?